கொடுங்க ஐயா. சரி. இருக்கிற கஷ்டங்களை மாத்தி உன் கொடுங்க. பாதத்துக்கு உன் வாக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறேன். உன் வாக்குக்கு கட்டுப்பட்டு நான் நடந்துக்கிறேன் உன் பாதத்துல. ரைட், சுடத்தை அடிச்சிருங்க. ம், ம், சுடத்துல அடிச்சிருங்க, கையை அடிச்சிருங்க. ம், நிச்சயம். சரிங்களா? ம், ஆனா பாத்தீங்களா, ம். எது எப்ப நடக்கணும்னு இருக்கு அது அப்ப நடக்குது. புரிஞ்சுச்சுங்களா? பாத்துக்கோங்க. இப்போ இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில அது இனி வர காலகட்டங்கள்ல நல்லபடியா வளர்ந்து வரும். சரிங்களா? சரிங்கய்யா. சரிங்களா? பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி எண்ணத்தை விட்டுட்டு, ம். வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, நீங்க பண்ற தொழிலுடைய தொழில் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கோங்க. சரிங்கய்யா. சரிங்களா? வர்றவங்களுக்கு இந்த இந்த மருந்து இந்த ஒண்ணு நீ கொடுக்குற வைத்தியம், அதுதான். இந்த கொடுக்குற வைத்தியம் நான் பண்றது இல்ல, வைத்தியம் நீதான், கைதான் எனது, வைத்தியம் நீதான் பாக்குற, கைதான் எனது அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டு தான் நீங்க கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? மனசுல நீங்க அதை நினைச்சுக்கோங்க. மனசுல அவரை நினைச்சுக்கிட்டு கை என்னதா இருந்தாலும் கொடுக்கறது நீதான், ம், ம். அவங்க கேக்குற வரத்தை கொடு, இதை மட்டும் நீங்க ம். மனசுல நினைச்சிட்டு நீங்க உங்க கஸ்டமருக்கு கொடுக்கலாங்க. ம், ம். புரிஞ்சுச்சுங்களா? சரிங்கய்யா. இதையே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மனசுல இதை தான் நினைக்கணும். கை எனது வைத்தியம் நீதான் பாக்குறேன், அவங்க 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 வரத்தை நிறைவேற்றி கொடு, இதைதான் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க தெய்வம். புரிஞ்சுச்சுங்களான்னா நீங்க இது மனசு இதையே தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தொழில் நல்லபடி வர காலத்துல நல்லா வளர்ந்து வந்துரும். சரியா? சரிங்கய்யா. மடியில கனி இருக்குது. கொண்டு போங்க. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது நல்ல கவனத்துல வச்சுக்கோங்கன்னா, தொழில்ல காசு அப்படிங்கிறது நீங்க